இன்னைக்கு நீங்க அம்ரித்சருக்கு போனீங்கன்னா அந்த பரபரப்பான தெருக்களுக்கு நடுவுல அமைதியா ஒரு பொது தோட்டம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள போனோம்னா ஒரு சின்ன குறுகலான இரும்பு கதவு வழியா தான் போக முடியும். உள்ள போனதும் உங்களை சுத்தி நிக்கிற அந்த உயரமான செங்கல் சுவர்கள் ஒரு பயங்கரமான சரித்திரத்தையே தனக்குள்ள புதைச்சி வச்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும். அந்த சுவர்கள்ல நீங்க பாக்குற ஆழமான பள்ளங்கள்லாம் ஏதோ காலமானதால இடிஞ்சு போனதில்ல. அதெல்லாம் வன்முறையோட வடுக்கள், நூற்றுக்கணக்கான துப்பாக்கி குண்டுகள் செதுக்கிட்டு போன தழும்புகள். இதுதான் ஜாலியன்வாலா பாக். இந்த சுவர்களுக்குள்ளதான் ஒரு வசந்த கால மதியத்தோட அமைதி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட சரித்திரத்துல ஒரு நாளும் அழியாத இரத்தக்கரையா மாறுச்சு. அப்போ நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இல்லையா? கொண்டாட்டத்துக்காக கூடின மக்கள் நிறைஞ்ச ஒரு தோட்டம் எப்படி திடீர்னு ஒரு திட்டமிட்ட கொலைக்களமா மாறுச்சு? இந்த வரலாற்று புதிரையத்தான் நாம இன்னைக்கு அழிக்க போறோம். சரி வாங்க, காலத்துல கொஞ்சம் பின்னாடி போவோம். அந்த துயரமான நாளான ஏப்ரல் 13, 1919க்கு போய் அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம். அன்னைக்கு பஞ்சாபோட முக்கியமான அறுவடை திருவிழாவான பைசாக்கி நாள். ஆயிரக்கணக்கான மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், பெண்கள், குழந்தைங்கன்னு எல்லோரும் அவங்களோட நல்ல ட்ரெஸ்ஸப்ப போட்டுக்கிட்டு அந்த தோட்டத்துல ரொம்ப சந்தோஷமா கூடியிருந்தாங்க. அந்த இடமே கொண்டாட்டத்துல மிதந்துட்டு இருந்துச்சு. இதுல ரொம்ப பெரிய சோகம் என்ன தெரியுமா? இந்த முரண்பாடு தான். ஒரு பக்கம் அப்பாவி மக்களோட ஆரவாரமான கலர்ஃபுல்லான கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கே தெரியாம அவங்க சிக்கிக்கிட்ட தப்பிக்க வழியே இல்லாத ஒரு மதில் சூழ்ந்த வளாகம். அவங்களோட சந்தோஷம் ஒரு கொடூரமான பொறிக்குள்ள மாட்டிட்டு இருந்துச்சு. அந்த தோட்டத்தோட டிசைன்லயே ஒரு பெரிய குறைபாடு இருந்துச்சு. அது திறந்த பூங்கா கிடையாது. 4 பக்கமும் உயரமான செங்கல் சுவரால சூழப்பட்ட ஒரு திறந்த வழி ஜெயில் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா உள்ள வரத்துக்கும் வெளியே போறதுக்கும் ஒரே ஒரு குறுகிய பாதை மட்டும்தான். பாவம், அந்த மக்களுக்கு தெரியாது அவங்க ஒரு மரண பொறிக்குள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கோன்னு. கொண்டாட்டத்தோட சத்தம் அடங்குறதுக்குள்ள ஜெனரல் ரெஜினால்ட் டயர் தன்னோட ராணுவத்தோட அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்போ சூழல் மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. அந்த சந்தோஷம் ஒரு பயங்கரமான பேரழிவா மாற ஆரம்பிச்சுது. டயரோட ஒவ்வொரு மூவும் பக்கா பிளான் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவன் தன்னோட ஆயுதம் ஏந்தின சிப்பாய்களை மக்கள் வெளியேறக்கூடிய அந்த ஒரே ஒரு வழிக்கு நேரா நிறுத்தினான். பாதியை மொத்தமா அடைச்சான். களைஞ்சு போங்கன்னு ஒரு வார்த்தை கூட எச்சரிக்கை செய்யல. அவன் வாயிலிருந்து வந்தது ஒரே ஒரு வார்த்தை தான், சுடு. அங்கிருந்த வீரர்கள் துப்பாக்கிகளை உயர்த்தி தப்பிக்க வழியே இல்லாம தவிச்சிட்டு இருந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டு சுட ஆரம்பிச்சாங்க. பயத்துல மக்கள் எந்த பக்கம் ஓடினாலும் டயரை அந்த பக்கமா துப்பாக்கிகளை திருப்பி குறிவைக்க சொன்னான். கூட்ட நெரிசல சிக்கி நிறைய பேர் கீழே விழுந்து நசுக்கப்பட்டாங்க. வேற வழியே இல்லாம டஜன் கணக்கான பேர் துப்பாக்கி குண்டுகள்ல இருந்து தப்பிக்க அங்கிருந்த ஆழமான கிணத்துக்குள்ள குதிச்சு உயிரை விட்டாங்க. அந்த துப்பாக்கிச் சூடு இடைவிடாம 10 கொடூரமான நிமிடங்களுக்கு நீடிச்சது. வெறும் 10 நிமிஷம். ஆனா அந்த 10 நிமிஷம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ஆணி வேறைய ஆட்டி பார்த்துடுச்சு. துப்பாக்கி சூடு ஏன் நின்னுச்சு தெரியுமா? ஏதோ இறக்கப்பட்டு நிறுத்தினாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க கிட்ட இருந்த குண்டு மொத்தமும் தீர்ந்து போச்சு. அதனாலதான் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த மைதானம் முழுக்க அடிபட்டவங்களோட மரண ஓலம் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த தோட்டத்துல சிந்தப்பட்ட ரத்தம் காயறதுக்குள்ளேயே அதோட தாக்கம் இந்தியா முழுக்க ஒரு காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சுது. இப்போ அந்த படுகொலையோட அரசியல் மற்றும் உணர்ச்சிகரமான பின் விளைவுகளை பார்க்கலாம். அந்த துப்பாக்கி குண்டுகள் அங்கிருந்து அப்பாவி ஜனங்களோட உடம்ப தொலைச்சப்போ அவங்களோட சேர்த்து ஒரு முக்கியமான நம்பிக்கையும் சேர்த்து போச்சு. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு இந்திய உயிர்கள் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்குங்கிற நம்பிக்கை மொத்தமா சிதைஞ்சு போச்சு. இந்த சம்பவம் இந்தியர்களோட மனசுல ஒரு நாளும் மாறாத காயத்தை ஏற்படுத்திருச்சு. இந்த கொடூரத்துக்கு எதிரா முதல் குரல் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அறிவாளிகள் கிட்ட இருந்துதான். நோபல் பரிசு வாங்கின ரவீந்திரநாத் தாகூர் பிரிட்டிஷ் அரசு தனக்கு கொடுத்த சர்பட்டத்தை தூக்கி எறிஞ்சார். என் நாட்டு மக்கள் இப்படி ஒரு கொடுமையை அனுபவிக்கும் போது எனக்கு இந்த பட்டம் ஒரு கேடான்னு சொல்லி அதை எல்லார் முன்னாடியும் துறந்தார். இது ஒரு சக்தி வாய்ந்த அறப்போராட்டத்தோட தொடக்கமா அமைஞ்சது. இந்த சம்பவங்களோட வரிசைய பாத்தீங்கன்னா ஒன்னு தெளிவா புரியும். ஆயுதமில்லாத மக்களையே சுட்டுக்கொள்ள துணிற ஒரு அரசாங்கத்துக்கிட்ட பணிவா மனு கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இந்திய தலைவர்களும் சரி மக்களும் சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த சம்பவத்தோட நீண்டகால விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். ஜாலியன்வாலா பாக் படுகொலை ஒரு தனிப்பட்ட நபரோட கதை மூலியமா எப்படி இந்தியாவோட சுதந்திரத்துக்கு ஒரு விதையா மாறுச்சுன்னு பாருங்க. அன்னைக்கு அந்த மரண ஓலங்களுக்கு நடுவுல துப்பாக்கி சூட்ல இருந்து விதிவசமா உயிர் தப்பிச்ச ஒரு இளைஞன் அங்க இருந்தான். அவன் பேரு உதம் சிங். அந்த தோட்டத்துல இருந்து எழுந்த நீதிக்கான தாகத்தோட ஒரு வாழும் அடையாளமா அவன் மாறினான். உதம் சிங் தன் கண்ணு முன்னாடியே நடந்த அந்த படுகொலைய பார்த்துட்டு இருந்தான். அவனோட நாட்டு மக்களோட ரத்தத்துல நனைஞ்சு போன அந்த புனித மண்ணை ஒரு கைப்பிடி அள்ளினான். அள்ளி அந்த இடத்திலேயே ஒரு சபதம் எடுத்தான். இந்த கொடுமைக்கு காரணமானவங்களை பழி வாங்காம விடமாட்டேன்னு. அந்த சபதம் பல வருஷங்களுக்கு அவனுக்குள்ள ஒரு நெருப்பா எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு.
1919 எடுத்த அந்த சபதம் கரெக்டா 21 வருஷம் கழிச்சு 1940 லண்டன்ல நிறைவேறுச்சு. படுகொலைக்கு உத்தரவிட்ட ஜெனரல் டயரை ஆதரிச்ச அதிகாரியான மைக்கேல் ஓட்வயரை உதம் சிங் சுட்டுக் கொன்றார். அந்த தியாகம் ஒரு தீப்பொறி மாதிரி இருந்துச்சு. அதோட தொடர்ச்சியா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரமும் கிடைச்சது. இப்ப நாம இது எல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. 1947 நாம வாங்கின சுதந்திரத்துக்கு இந்த தோட்டத்து மண்ணுல சிந்தப்பட்ட ரத்தமும் ஒரு முக்கியமான விலை. அந்த தியாகம் ஒட்டுமொத்த தேசத்தோட சுதந்திர தாகத்தை தூண்டி விட்டுச்சு. இன்னைக்கும் கூட பார்வையாளர்கள் ஜாலியன்வாலாபாக்கோட அந்த குறுகிய இரும்பு கேட் வழியா உள்ள போறாங்க. சுவர்கள்ல இருக்கிற துப்பாக்கி குண்டுகளோட தழும்புகள் இன்னும் அப்படியே இருக்கு. அந்த தியாகிகளோட கிணறு அமைதியா நின்னு உள்ள வர்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிற மாதிரி இருக்கு. விடுதலையோட உண்மையான விலை என்ன? அந்த கேள்வி தியாகம், சுதந்திரம் மற்றும் வரலாற்று நினைவுகள் பத்தின ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போகுது.